அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 21/2/2024 புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு சிலவற்றால் முழுமையான இன்பத்தை, முழுமையான திருப்தியை அடைய முடியாமல் போவதற்கு இன்று வாய்ப்புகள் ஏராளம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்கள் மற்றும் முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது. வெற்றி தரும் நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்ய முடியவில்லை. நேரமும் பத்தவில்லை, காரியமும் முடியவில்லை, முயற்சிகளும் வீணாக போகின்றன. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் மனதுக்கு நிறைவாக நடக்கின்றது இன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவை பூர்த்தியாகவில்லை. சற்று அலைச்சல் அதிகமாக காட்டுகிறது இன்று. மற்றும் ஒரு சிலரது ஏளன பேச்சுகளை கேட்க வேண்டிய சந்தர்ப்பமும் இன்று உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள், மதிப்பு கூடும் நாள். உங்களது நுண்ணறிவு தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கஷ்டப்பட்டு நீங்கள் எழுதிய ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை. தேர்வில் இன்று தேர்வு ஆகாத நாளாக காட்டுகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று உண்டு. செலவீனங்கள் அதிகம் தருகின்ற நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு, நற்செலவு, செய்ய வேண்டிய நற்செலவு இவைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எதை ஆவலோடு எதிர்பார்த்தீர்களோ அது நிறைவாக வரும் நாள் இந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் அதிகமாக போட்டுவிட்டீர்கள். நீங்கள் போட்ட முதலுக்கு ஈடாக வரவில்லை.
மனம் சற்று கஷ்டப்பட இன்று வாய்ப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி. சாதாரணமாய் நீங்கள் இன்று எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன் உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை நினைத்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீர்களோ அது அதுவாக நடக்காது, இருக்காது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் புகழில் இன்னொரு வைரம் இன்று பதிக்கப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவதூறு என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அவதூறுக்கு இன்று நீங்கள் இலக்காவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனுபவங்கள். இந்த அனுபவங்களால் சில நஷ்டங்கள் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது. கவனம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது ஒரு புதிய முயற்சி உங்களுக்கு பொலிவினை தரும், நல்லது செய்யும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருங்கிய உறவில் ஒரு சிறு பிணக்கு இன்று ஏற்பட காத்திருக்கிறது. அது நண்பனாக இருந்தாலும் சரி, வீட்டாராக இருந்தாலும் சரி, அல்லது உறவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பிணக்கு ஏற்பட காத்திருக்கிறது. இடம் கொடுக்காதீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளெல்லாம் ஒன்று கூடி சுகித்து இருக்கும் நாளாக, சந்தோஷமாக இருக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாளில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெற முதற்கட்ட வேலை வெற்றிகரமாக முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து சேருகின்றன. இந்த பிரச்சனைகளால் ஒரு சிறு நஷ்டமும் கொஞ்சம் பண விரயமும் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கஷ்டமான பணியில் எவரெஸ்ட் சிகரம் ஏறுகின்றார்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதை போல ஒரு கஷ்டமான பணியில் வெற்றி பெற இருக்கின்றீர்கள். இந்த வெற்றி உங்களை வெகுவாக உயர்த்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவ குறைச்சல் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. தவிர்க்கும் முயற்சியில் இறங்குங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புகழ் உண்டு, மதிப்பு கிடைக்கும். ஒரு உயர்ந்த இடத்திற்கு இன்று நீங்கள் சிபாரிசு செய்யப்படுவீர்கள்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, வாகனம், அணிகலன்கள் இவை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் விரும்பிய ஒரு சாதகமான பதில் வரும். நண்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.